மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சாதம் தாங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல் தாங்க. இது கொஞ்சம் தான் வறுத்தேன், பசங்களுக்கு ஸ்கூல் கொடுக்கணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால. மீதெல்லாம் பாருங்கள், தோசைகளில் கொஞ்சம், வானலில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே வாங்க, எல்லோரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். இன்றைக்கி சாம்பார், வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் அப்பளம் தான் இன்றைக்கி. முருங்கைக்காய் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே முருங்கைக்காய் கூட எதுவுமே போடாமல் நீங்கள் வெறும் முருங்கைக்காயை போட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே போல் தான் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன். போடுவாங்க இரு. மணக்கும் சாம்பார். வாங்க விஜயலட்சுமி வீட்டுக்கு மணக்கும் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். சாப்பிடுவோம்மா, போட்டுண்ணா அப்புறம்னா. ஆசை வச்சேன் உண்மையில மாமா, அரளி வச்சேன் கொல்லையில். அந்த பாட்டு கேள்விப்பட்டுக்கிறியா? இனிமேல் உன் மேலே ஆசை வச்சு என்ன பண்ண போகிறோம், பூசை வச்சு என்ன பண்ண போகிறேன். ஆசை வச்சா நல்லதையா, அரளி வேத உள்ளதையா. அந்த காலத்துலாம் அரளி வேதெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த காலத்துலாம் அந்த விதை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பாட்டு. சாப்பிடுங்க சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டக்கு 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 டக்குன்னு வீடியோ போன மாதிரி சீக்கிரம் சொல்லு. சாம்பார் எப்படின்னு சாப்பிடு. என்ன முடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன். அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவன் சாப்பிடுவான். அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறாரு அவனை வச்சு சாப்பிடுப்பான். ஃபேனை போட்டுக்கோ, வச்சு சாப்பிடு. சாப்பிடல, அவனுக்கு சாப்பாடு வச்சு நேரம் அவன் சொல்லிட்டு அவன் பார்க்குறாரு அப்படியே முறைச்சி